இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மீல் மேக்கரை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து பொரிக்க போகிறோம். அதுக்கு நம்ம மீல் மேக்கர் ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா இதுதான் மீல் மேக்கர். இதை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பஃப்பாக வந்து ஆயிரும். அதை தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறோம். என்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணும்போது அந்த கலர் வந்து கொஞ்சம் எஃபெக்டாக வந்து இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு காரம் நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு காரம் வந்து பிடிக்காதனால நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி வந்து அதை வந்து கலர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கணும். பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கலர் எனக்கு வந்து கிடைக்கல. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் கூட வந்துட்டு சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வச்சுருந்த இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் காய்கிறது அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வந்து இதாக்கி வச்சுக்கலாம். நம்ம பண்ணது என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து இறுத்து எடுக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருக்கேன். அப்போவும் தான் அந்த எண்ணெய்லாம் வந்து இறுத்து எடுக்க முடியும். இப்போ வந்து அது நல்லா வந்து காயட்டும். இப்போ வந்துட்டு அடுப்பு வந்து காஞ்சதுக்கப்புறமா வந்து அதை இப்படி கூட்டிட்டு லோ ஃப்ளேமில் வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு வந்து க்ரௌனட் ஆயில் இருந்தேன்னா க்ரௌனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாம் ஆயில் இருந்தேன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரௌனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ரௌனட் ஆயில் வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா பொரிக்கும் போது வந்துட்டு அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இருக்கும். பக்கத்துலேயே எப்போவுமே வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அது இறுத்து இது பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணி வச்சிருந்தது இது இங்கே தான் இருக்குது. மறக்காமல் ஏஎன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா பொட்ட ஸ்டேஜில் வந்துட்டு வருது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்பு சூடாகுது. இப்போ அடுப்பு வந்துட்டு நல்லா வந்து சூடாக வந்து ஆகுது. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாகியாச்சு. குட்டி பசங்க பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும். வந்துடும். நம்ம வதக்கி விட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நான் வந்து அப்படி வந்து அந்த ஆயில் கூட வந்துட்டு பண்ணி விட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுன்னு வந்து ஆகுது. இருந்தாலும் அந்த ப்ரௌன் கலர் கன்சிஸ்டன்சி வரணும். இது லைட்டாக தான் வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து லோ ஃப்ளேமை வந்து ஏற்றி விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுன்னு வந்து ஆகுது. தூக்கி போட்டு அந்த பஃப்பாக இருக்கும், அது மாதிரி தான் நமக்கு வேணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன பிறகு வந்துட்டு நம்ம எடுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வந்து அந்த பிளாக் கலர் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி டைம்னால் நம்ம வந்து எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எடுக்கும் போது வந்து அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சத்தையும் நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு எடுக்கலாம். மிச்சத்தையும் இந்த மாதிரி அடுப்பில் போட்டு பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான பண்ணது வந்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா கருக்கு முறுக்குன்னு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். பார்க்கறதுக்கே வந்துட்டு அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. அடுப்பு எப்பவுமே வந்துட்டு எடுக்கும்போது மட்டும் குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது மட்டும் கூட்டி வச்சுருங்க. இது இந்த மாதிரி மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் கிடந்த லாஸ்ட் இதையுமே வந்துட்டு நம்ம மாதிரி வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஆனியன் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க. எனக்கு ஆனியன் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால நான் வந்து போடலாம். இது சிம்பிளாக நீங்கள் வந்து ஆனியனை மட்டும் கட் பண்ணி போட்டால் போதும்.